எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்ச் போட்டிருக்கோம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் சீரிஸும் போட்டிருக்கோம். அட் ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தான். வெறும் 99 ரூபா மட்டும்தான். இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா வித்தின் 1 ஹவருக்குள்ள அட்மின் வந்து உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாரு. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணணும், எல்லாராலையும் ஜாயின் பண்ண முடியணும். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெவி காம்படிஷனில் ஒரு பேட்ச் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட்டாலும் போதாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 போடணும், நிறைய ஃப்ரீ டெஸ்ட் போடணும், நிறைய டெஸ்ட் சீரிஸ் போட்டால் தான் நம்மளால ஓரளவுக்கு ஒரு நல்ல கட் ஆஃப் ஆச்சு ரீச் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே படிச்சிருவாங்க. ஆனால் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 ரகம் கொஸ்டின் அப்புறம் நீங்கள் பார்க்கணும், அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல எக்ஸாம் எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வெறும் 99 ரூபாய்க்கு உங்களுக்கு பேட்சும் கொடுத்துருக்குறோம். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் எல்லாமே வந்துடும். பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸ்கூல் பிடிஎஃப் அவைலபிலிட்டி இருக்கிற கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ரைட்டுங்களா. அதே மாதிரி பேடு நோட்ஸ் இருக்கும், அதுவுமே உங்களுக்கு வந்து கம்மி விலையில தான் இருக்கும். அதே மாதிரி என்எஸ்டபிள்யூ கொஷின் பேங்க் அது 200 ரூபா. நம்மளோட பேட்ச் மாடலில் வரும் 90 ரூபா மட்டும் தான். ஏன்னா அதில் கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிரும். அது ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ பேட்ச் மாடலுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படி பார்த்தாலும் 99 ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜாயின் பண்ணணும். அதனால வெறும் 99 ரூபா கொடுத்தோம். ஆனால் ஆப் வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. மேபி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆப் வந்து போட்ட பிறகு நீங்கள் வந்து எப்போனா ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஒரு இஷ்டம் தான். ஓகேங்களா. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடியுமா? ஏன்னா எங்கள் எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் முடிஞ்சு ஜாயின் பண்ணி படிக்கிறத எக்ஸாம் ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்திக்க. அவ்வளவுதான். இப்போ ஆப் வந்து போட்ட பிறகு அது வந்து 250 ரூபா கொடுத்துருப்போம். ஏன்னா அதில் கொஞ்சம் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கு ரைட்டுங்களா. அதனால 250 ரூபா. நீங்க வந்து டேரக்டா எங்களுக்கு வந்து பே பண்ணீங்க அப்படின்னா 99 ரூபா தான். ஓகேங்களா. இப்போ இந்த பேட்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஸோ அதாவது இந்த நம்பருக்கு பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணுங்க. இதான் என்எஸ்டபிள்யூ அஃபீஷியல் நம்பரு. இதுக்கு மட்டும் பே பண்ணுங்க. என்ன கேட்டால் நீங்கள் சும்மாச்சுக்கும் போட்டாச்சு கூட யூஸ் தாங்க. எங்க இப்போ நம்ம ஒரு 99 ரூபா இருக்குது ரைட்டுங்களா. அந்த 99 ரூபா எப்படின்னா என்னை பொறுத்து எப்படின்னா செலவு பண்ணலாம். அது ஒரு நாள் 2 நாள் அப்படி கூட இருக்கும். ஆனால் இதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஒரு அதாவது இந்த பேட்ச் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு. அப்படிங்கிற போது எவ்வளோ பெரிய விஷயம். அழகா உங்களுக்கு ஒரு பேட்சே கிடைச்சிருது. இது 300 ரூபா 500 ரூபா அப்படின்னா கூட 500 ரூபா 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். 99 ரூபா தானே. நீங்க சும்மாச்சுக்கும் போட்டாச்சா கூட உங்களுக்கு யூஸ் தான். அதில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. 99 ரூபா பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கை பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. அதாவது இதுல வந்து டேட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா வந்து இப்போ நேத்து தாங்க ஆரம்பிச்சோம், பேட்ச் நேத்து ஆரம்பிச்சோம். பட் நீங்க எப்பனா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. நீங்க எப்பனா ஜாயின் பண்ணினா நிறைய பேர் வந்து சார் நீங்க வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணாதீங்க, நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் சார், ஃப்ரம் நாங்க எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி நாங்க ஃப்ரம் டே 1 நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா டெலகிராம் இருக்குங்க, உங்களுக்கு வந்து டெலகிராம் ஆட் பண்ணிட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அதுல இருக்கும். உங்களுக்கு ஃப்ரம் டே 1ல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா. அதாவது நமக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் மாதம் வரப்போகுது ரைட்டுங்களாங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 10-12 நாள் ஆயிடுச்சு. இது இன்னமும் லேட் பண்ணிருக்காதீங்க. உடனே ஜாயின் பண்ணி உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். 4 மாதம் இருக்கு ரைட்டுங்களா. சார் நான் ஆல்ரெடி வேற டெஸ்ட் பேட்ச்ல இருக்கேன். அதுதாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டெஸ்ட் சீரிஸ் நம்ம பார்த்தாதான், ஏன்னா ஒவ்வொரு ரகமா நம்ம பார்க்கணும். எல்லா கொஸ்டின் அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்போதான் நமக்கு ஒரு தெளிவு இருக்கு. ரைட் ஓகே, எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் எவ்வளவு முடியுமோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கங்க. நீங்க பாவம் ஆல்ரெடி நீங்க வந்து டெஸ்ட் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அது எவ்வளவு ரூபாய்க்கு ஜாயின் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ திரும்பி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சார் ஒரு 200 அதான் இப்போ ஆப்ல போட்டா 250 ரூபா 300 ஆகுது. இன்னும் சார் 300 ரூபா கட்டணும் அப்படிங்கிற இருக்கும். அது 99 ரூபா அப்படின்னா நீங்க டேரக்டா நீங்க பே பண்றப்போ 99 ரூபா தான். எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்போ ஆப்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ல பிடிஎஃப் இருக்கும். இப்போ நீங்க டேரக்டா அமௌண்ட் பே பண்றதுனால உங்களுக்கு டெலகிராம்ல இருக்கும். சேம் தான் ரைட்டுங்களா. இப்போ வந்து நீங்க வந்து இல்லை சார், ஒரு சில பேர் எனக்கு போர் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு காசு இல்லை சார், அப்பா இல்லை சார், அம்மா இல்லை சார், சரி போ அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு கட்டுங்க அப்படின்னா நாங்க ஓகே மனசு இறங்கி சரிங்க அப்படி. ஒரு சில பேர் சார் 1 ரூபா கூட இல்லை சார், நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் சார், நான் வந்து ஆக்சுவலாக வந்து டிசபிலிட்டி பர்சன் சார், எனக்கு வந்து காது கேட்காது சார், அது மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ கரண அடிப்படையில் கேட்பாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஆப்புக்கு அதெல்லாம் தெரியாது. அது எவ்வளோ பேமெண்ட்டோ அது கட்டினா அது மாதிரி. ஓகே, அப்போ நமக்கும் அந்த ஆப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பே பண்ணுற ஒரு 99 ரூபா மட்டும் தான். பே பண்ணிக்கங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இப்போ நான் நினச்சேன்னா ஒரு ஹோட்டல் போகிறேன், ஒரு நாள் 2 நாள் அந்த 100 ரூபா வச்சு நான் ஒரு நாள் சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது எனக்கு பிடிச்சதெல்லாம். அப்போ நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அதோட அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் 99 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பேட்ச் வந்து நீங்கள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்ஸ்டியூட் போனால் கூட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அங்கே இருக்கிறவங்க பசங்க பேசுவாங்க, நம்ம காதுக்குறோம், நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருப்போம். இது மாதிரி பேட்ச்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். அதுதான் ஓகேங்களா. அதனால 99 ரூபா பார்க்காதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களாங்க. ஆக்சுவலாக நமக்கு 4 மந்த்ஸ் இருக்குங்க. சரிங்களா. ஸோ நமக்கு வந்து 4 மந்த்ஸ் இருக்கு. நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு மாசம் உங்க கையில இருக்கும். ஆனா அதுக்கு இன்னும் நீங்க லேட் பண்ணிட்டு கூடாது. உடனே ஆரம்பிக்கணும். ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருந்துச்சுனாங்க, நம்ம டக்கு நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் நம்ம நினைச்சிருப்போம். நிறைய படிச்சிருக்கோம் நினைச்சிருப்போம். டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம்னு. நல்லா படிச்சு நல்ல மார்க் இருந்தா சந்தோஷம் தான். ஆனா அது டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் 4-5 டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப முக்கியம்.
இப்போ நீங்க 99 ரூபா, அப்புறம் மத்தவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரியல, சரியா தெரியல. பட் நம்ம 99 ரூபா குடுத்துக்கிறோம். டைரக்ட்டா நீங்க பே பண்ணணும் 99 ரூபா. ஆப் வந்து வந்துரும். அவ்வளவுதான், ஒரு மாசத்துக்குள்ள வந்துரும். அது பசங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்குது. நான் ஒரு சில பேர் சார் ஆப் வேணாம் சார், ஆனா அது 250 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் எனக்கு ஆப் வேணும்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம வந்து ஆப் போட்டு வைப்போம். அது ஒரு தானே. ஆப் போட்டு வைப்போம். நீங்க டைரக்டா பே பண்ணா டைரக்டா கூட பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ 4 மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸே உங்களுக்கு வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் வந்து உங்க கையில இருக்கும். இந்த லாஸ்ட் 1 மந்த் அப்படிங்கிறப்போ தான் என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். அது 200 அது வேற லெவலில் ரெடி ஆயிட்டு இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், அந்த மொத்த சிலபஸ், மொத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மொத்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், மொத்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், மொத்த ஸ்கூல் பேக் கொஸ்டின்ஸ், மொத்த ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ், அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இது, அப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவையா ட்விஸ்டடா இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் 200 ரூபா அது. அது நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க மட்டும் 99 ரூபா. அதை நீங்க வேணா இது பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு இதுலயே, அதாவது இந்த நீங்க இப்போ பே பண்ற 99 உங்களுக்கு பேட்ச் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்துருது. அப்போ இந்த மண்டே டு ஃப்ரைடே, சாரி மண்டே டு சாட்டர்டே படிப்பீங்க, சண்டே டெஸ்ட் எழுதுவீங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹோல் சிலபஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன பர்சனல் சஜஷனு, செலவு பண்றது பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா ஒரு ரூபா 2 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சா கூட இது மாதிரி டெஸ்ட் சீரிஸ்லாம் நிறைய போடுங்க. சார் தினமும் நான் 10 ரூபா சேர்த்து வைக்கிறேன் சார். 10 நாள் சேர்த்துச்சா போதும், 100 ரூபா கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்ச் திரும்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்க எப்போ ஜாயின் பண்ணாலும் சரிங்க, ரைட்டுங்களா? இப்போ நீங்க வந்து மார்ச்ல வந்து பாக்குறீங்க, இந்த வீடியோ மார்ச் தான் பாக்குறீங்க, மார்ச் தான் கிடைக்குதுன்னு சரி, நீங்க ஃப்ரம் டே ஒன் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் அழகா போட்டுக்கலாம். ஓகேங்களா?